பிரவீன், புதுச்சேரி கடற்கரை சாலை புத்தாண்டை கொண்டாடுவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று இரவு வண்ண விளக்குகளால் மின்னப்பட்டு இசை நிகழ்ச்சியுடன் புத்தாண்டு கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதாவது கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி கடற்கரை சாலைகள் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு புத்தாண்டு கொண்டாடுக அதாவது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஆர்வத்தை மீறி கடலில் யாரும் குளிக்க வேண்டாம், இறங்க வேண்டாம் என்பதற்காக இந்த கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாத்தீங்கன்னா இன்று பழைய துறைமுகம் அருகே 4 பேர், அதாவது டிஆர் நகரை சேர்ந்த சீனிவாசன் மீனாட்சி ஆகியோர் மகள் மேகனா லோக்டனா ஆகிய 2 பேர் கடலில் குளிச்சிருக்காங்க. அப்பொழுது கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டது. அவர்களை காப்பாற்ற சென்ற கதிர்காம பகுதியை சேர்ந்த நவீன் மற்றும் கிரேஸ் ஆகியோர் 2 பேர் காப்பாற்ற சென்றார். அவர்கள் 4 பேருமே இழுத்து செல்லப்பட்டனர். இதனிடையே பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்க அனைவரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாத உள்ளூர் போலீசார் மற்றும் கடலோர காவல்படையை அந்த மாணவர்கள் தேடப்பட்டு வருகிறது. மீனவர் உதவியுடன் போட்டுகளை தற்சமயம் தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. 4 பேரையும் கடல் அலையில் எந்த இடத்துக்கு இழுத்து சென்றது தெரியவில்லை. ஆனால் தற்போது போலீசாரும் கடலோர காவல்படையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரவீன்.